சுப்ரீம் கோர்ட்ல வந்து இந்த தாவேகா சார்பா போட்டிருந்த இந்த மனு, அதாவது தாவேகா சார்ந்து மட்டும் கிடையாது, பாதிக்கப்பட்ட குடும்பத்தில இருந்து கூட பாத்தீங்கன்னா பெட்டிஷன் போட்டிருந்தாங்க, சிபிஐ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கரூர் விவகாரத்துக்கு. அதோட இறுதி தீர்ப்பு வந்து திங்கட்கிழமை, அதாவது நேத்து வந்து கொடுத்தாங்க அவங்க. ஸோ அந்த தீர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன சீனை போட்டானுங்க இவனுங்க திமுக காரனுங்க. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து யார் போறா தெரியுமா வாதாடுறதுக்கு? ஏதோ ஒரு லீடிங் ஜட்ஜி அவங்க எல்லாம் போறாங்க, பாரு என்ன பண்ண போறாங்க, அப்படியே அதிர போகுது அப்படின்லாம் சொன்னானுங்க. நான் கூட நினைச்சேன் சிபிஐ இல்லாம பண்ணிடுவாங்களோ என்னடா இது அப்படின்னு பார்த்தா மறுபடியும் அசிங்கப்பட்டு தான் வந்திருக்காங்க. என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. இன்னும் அந்த போன இயரிங்ல நடந்த மேட்ரு கண்ணு முன்னாடி வந்து போகுது. விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை அப்படின்னு எல்லா மீடியாலையும் போட்டு ஃபிளாஷ் பண்ணாங்க இல்லையா? அதை பார்த்தாங்க பிடிச்சி, விஜய்க்கு தலைமை பண்பு இல்லையா? முதல்ல இது சென்னை நீதிமன்றம் எதுக்காக இது விசாரிச்சது? யாரை கேட்டு விசாரிச்சது? அவருக்கு தலைமை பண்புலாம் இருக்கிறதெல்லாம் ஓரம் இருக்கட்டும், உங்களை யார் இதை முதல்ல விசாரிக்க சொன்னதுன்னு சொல்லிட்டு வெளுன்னு வெளுத்து விட்டாங்க பாவம் இவங்கள.